வியாதியோட இங்க வந்தேன். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும், அருண் ஆகட்டும் வெங்கட் ஆகட்டும், சிரிச்சுக்கிட்டே இது ஒரு வியாதியே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. சில இடங்கள்ல போனா பயமா இருக்கும். இந்த கியூர் வரத்துக்குள்ள நமக்கு பயமா போயிடும். சரி, அது நிறைய நம்மள அப்படியே போட்டு குழப்பி அதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணி காணா பண்ணிடுவாங்க. காணா போயிருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஐநூ தான். இந்த ரெண்டு பேரும் தான். டாக்டர்ஸோட அறைக்குள்ள போகிறோம் அப்படின்னாலே பேஷண்டா இருந்தாலும் சரி, பேஷண்டோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதற்றத்தோட என்ன சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தோட தான் உள்ள நுழைவோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஐநூ ஹாஸ்பிட்டல் திறந்த பொழுது நான் சில பேப்பர்ல அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பொழுது அப்படியே கடந்து போயிட்டேன். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏதோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வரா மாதிரி இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. செப்டம்பர் 8ஆம் தேதி அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. தொடர்ந்து நாங்கள் வாரம் இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதற்கு பிறகு மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்தோம். இப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். தன்னுடைய அடுத்த தலைமுறையை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது மாதிரி டாக்டர்களே டாக்டரை உருவாக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம சொசைட்டியை காம்ப்ளிகேட் பண்ணிருக்கோம்னா நாம் எங்கே போய் நிற்கிறோம் அப்படிங்கறத தான் நாம எல்லாருமே யோசிக்கணும். சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி கிட்னி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் இதுக்குள்ள ஆயிடுச்சுன்றது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. டைம் ரியலி ஃப்ளைஸ். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹை அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜி போன்ற அதிநவீன டெக்னாலஜி, கிளினிக்கல் எக்ஸலன்ஸ் உள்ள ஒரு கிளினிக்கல் டீம், சிங்குலர் ஃபோக்கஸ் உள்ள ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டீம், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது எங்களோட பேஷண்ட்ஸும் வெல்விஷர்ஸும் தான். இன்னைக்கு ஈவெண்ட் உங்களுக்காக தான். ஸோ திஸ் மார்னிங் we have just assembled to thank our patients, our family, our close friends, well-wishers and our respected doctors. அவங்க பேஷண்ட்ஸ்க்கும் உங்களோட பிரச்சனைக்கு இதுதான் ஹாஸ்பிட்டல், இதுதான் கரெக்டான டாக்டர்னு கை காட்டி விட்டதுனால தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டை ரொம்ப ஃபார்மலாக வைக்காம ஒரு இன்ஃபார்மலாக ஒரு ஆஃப் பீட் ஈவெண்ட்டாக வைக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்போதான் எங்கள் திரு கல்யாணமலை மோகன் சார் நான் கால் பண்ணேன். அவருக்கு நாங்கள் பண்ணது ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு நாங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக மோகன் சார் இருந்துட்டு வராரு. So, sir, thanks a lot for being a support system for ஐநூ சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கமாக பண்ணலாம் மோகன் சார். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஒரு ரைட் பர்சன், சஜஸ்ட் பண்ணலாம், ஒரு டைரக்ஷன் கொடுங்க, கை காட்டுங்கன்னு உடனே கை காட்டுறது மட்டும் நான் கையை பிடிச்சே கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராஜா சாரையும் பாரதி பாஸ்கர் அம்மாவையும் ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. சார், எங்கள் ஆனிவர்சரி போன மந்த்தாக இருந்தாலும் உங்களோட டேட்ஸ்க்காக தான் இன்னைக்கு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ at this opportune moment, I take this opportunity to thank Kalyanammalai Mohan sir and Meera Nagarajan amma for all their constant support. I call upon Arun sir to facilitate Mohan sir and I request Mohan sir to speak a few words. அனைவருக்கும் வணக்கம். ஐநூ பல 100 ஆண்டுகள் பேஷண்ட் கேர்ங்கிறத மனசுல வச்சுட்டு செயல்பட்டு நிறைய பேரை கியூர் பண்ணணும், நிறைய பேருக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃபோட வந்து நிக்கிறது நான் ஒரு வியாதியோட இங்க வந்தேன். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும், அருண் ஆகட்டும் வெங்கட் ஆகட்டும், சிரிச்சுக்கிட்டே இது ஒரு வியாதியே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்குள்ள அருமையான வியாதியோடு தான் வந்தேன். கியூர் பண்ணி இப்போ லைஃப் எக்ஸ்டென்ஷன்ல நல்ல விதமா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆக்சுவலா. ஆனா நான் வரும்போதே ஹாப்பியா தான் வந்தேன். சரி, எதா இருந்தாலும் சரி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற, ஏன்னா வெங்கட்டுக்கு தெரியும் நான் எப்படி அவர் சொன்ன ரிசல்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால அதை பத்தி பயப்படல. ஆனா சில இடங்கள்ல போனா பயமா இருக்கும். இந்த கியூர் வரத்துக்குள்ள நமக்கு பயமா போயிடும். சரி, அது நிறைய நம்மள அப்படியே போட்டு குழப்பி அதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணி காணா பண்ணிடுவாங்க. காணா போயிருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஐநூ தான். இந்த ரெண்டு பேரும் தான். எப்போ வந்தாலும் அந்த பிரைட்னஸ் இவங்கள்ட்ட, நானே பிரைட்டா இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பேன். யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அவங்க என்ன விட பிரைட். அதனால அவங்க வந்து பல நம்மளை வரவேற்கிறதோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், மோகன் சார் நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு வெங்கட் அருண் 2 பேருமே கவுன்சிலிங், அந்த ஒரு வார்த்தைகள்ல கொடுக்கக்கூடிய இதம், இந்த சென்டர்ல உள்ள ஒருத்தரோட பர்சனல் அட்டென்ஷன் எல்லாமே கிரேட் ஆக்சுவலா. ஸோ எக்ஸிட்னு
போர்டு கழுத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கோட போட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப்ல கொடுத்த இந்த ஐநூக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பல பேரோட வியாதிகளை குணப்படுத்தணும். நல்ல சென்டர். எனக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய என்னன்னா, இது மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் சென்டர் அண்ட் கிளாசிக்கா நம்ம குணப்படுத்தக்கூடிய சென்டர் நிறைய இடங்கள்ல இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் போய் வைத்தியம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேண்டாம். ஒரு நல்ல இடத்துல நம்ம கியூரை நோக்கி அங்க வந்தோம்னா, அந்த கியூர் கரெக்டா கிடைச்சதுன்னா அது ஐநூறு. வாழ்த்துக்கள், வணக்கம். துவங்கி வைக்கவும் அவங்களோட அன்பான கருத்துக்களை சொல்லவும் ஐ கால் அப்பான் மீரா நாகரத்னம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பொதுவா டாக்டர்ஸோட அறைக்குள்ள போகிறோம் அப்படின்னாலே பேஷண்டா இருந்தாலும் சரி, பேஷண்டோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதற்றத்தோட என்ன சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தோட தான் உள்ள நுழைவோம். ஆனா இன்னைக்கு கிளஸ்டர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப மகிழ்வா உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா ஐநூ எங்களை அது மாதிரியாக வரவழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவா டாக்டர்ஸ் உள்ள போறதுக்கு பயம், இல்ல டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மள கூப்பிடுறாங்கன்னு வச்சா கூட ஒண்ணு அவங்க பேசுற லாங்குவேஜ் கண்டிப்பா புரிய போறது இல்ல, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு புரிய போறது இல்ல. அதே மாதிரி நாம ஏதாவது பேசுறோம்னா என்ன மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்முடைய தமிழை விட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு இயல்பா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐநூறு டாக்டர்ஸ்க்கும், குறிப்பாக டாக்டர் அருணுக்கும் வெங்கட்டுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். மோகன் சார் வந்து ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஐநூறு ஹாஸ்பிட்டல் திறந்த பொழுது நான் சில பேப்பர்ல அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பொழுது அப்படியே கடந்து போயிட்டேன். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏதோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வரா மாதிரி இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, ஓ இந்த ஜிஜி ஹாஸ்பிட்டல் இருந்த இடம் போல இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அதோட விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதி திரு மோகன் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படிங்கறதே தான் நமக்கு வந்து அதனுடைய ஆழமும் அழுத்தமும் புரிய ஆரம்பிக்கும். திரு மோகன் என்னுடைய மைத்துனர், என்னோட ஹஸ்பண்டோட பிரதர் அவர். நான் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னமும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு ராஜா அவரோட மகனினுடைய திருமணத்திற்கு போயிட்டு நாங்க திருச்செந்தூர் சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, நான் தூத்துக்குடியில திருமணம் அதை முடிச்சுட்டு நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். மோகன் சாருக்கு உடம்பு முடியாம போறது. உடம்பு முடியாம போன உடனே எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு வந்து, ஏன்னா என்னுடைய 2 பெண்களும் டாக்டர்ஸ், 2 பேரும் டாக்டர் நீரஜா, டாக்டர் நிரஞ்சனி, 2 பேரும் ராமச்சந்திரால படிச்சவங்க. அவங்க 2 பேருடைய ரெஃபரன்ஸ்ல டாக்டர் தீரஜ் ரெட்டி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். தீரஜுக்கு தான் நான் எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணுவேன். தீரஜ் ரெட்டி அவர்களுக்கு நான் கால் பண்ணி நாங்க உடனே பேசினேன். உடனடியா ராத்திரி அப்போ வந்து நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம், ராத்திரி 11 மணி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணட்டும், நாளைக்கு வந்து இங்க அழிச்சிட்டு வந்துட்டுமா, அங்க நான் எந்த ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு வரட்டும் கேட்டேங்கிறத பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, நான் அப்படி வந்துருட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உடனே தீரஜ் எனக்கு என்ன ரெஃபர் பண்ணாருன்னா, நீங்க நாளை மார்னிங் ஒரு இடத்துக்கு போங்க, நான் அந்த லொகேஷன் மேப் ஷேர் பண்றேன், காலையில போயிடுங்க 8 மணிக்கு, அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. நீங்க எப்பொழுதுமே வந்து டாக்டர் சொல்றது எல்லாருமே கேட்டுப்போம், ஆனா செகண்ட் ஒப்பீனியன் ஒண்ணு போவீங்க பொதுவா எல்லாருமே. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற சிம்டம் வந்து எமர்ஜென்சி, அப்படியாக இருந்தால் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்காக வெளியில வராதீங்க, நேர அவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்றாங்களோ அதை முடிங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு, ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, காலம்பரை 8 மணினா நான் என்னமோ ஜென்ரல் ப்ரொசீஜர் மாதிரி தான் யோசிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன சீரியஸ்னஸ்லாம் என் மண்டைக்குள்ள போகவே இல்லை. அன்னைக்கு நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், அவரும் அவருடைய மருமகளும் தான் இங்க வந்தாங்க. கேஷுவலா வந்தாங்க. கேஷுவலா வந்த போது அது என்ன ப்ராசஸ், என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன எப்பொழுதுமே உங்க எல்லாரோட லிஃப்ட்ல கூட எழுதி போட்டிருப்பீங்க, இது வந்து மெடிக்கல் பிரைவசியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஸ்டோரிக்குள்ள எல்லாம் போகல. ஆனால் அது ஒரு ப்ராசஸ் ஆக மாறியது. செப்டம்பர் 8ஆம் தேதி அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. தொடர்ந்து நாங்கள் வாரம் இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதற்கு பிறகு 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்தோம். இப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். அப்பொழுது ஒரு நோயாளியாக ஒருவர் வந்தவரை, அவரை வந்து ஒரு தங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கான வெல்விஷராக மாற்றும் அளவிற்கு திறம்பட ஒரு மருத்துவத்துல வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணினாங்க அப்படின்னா அவர்களை வாழ்த்துவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. வணங்குகிறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ஐநூக்காகவோ டாக்டர் வெங்கட்டுக்காகவோ டாக்டர் அருணுக்காகவோ நான் சொல்றது இல்ல, இது இந்த சமூகத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு நாம் தரும் மிகப்பெரிய ஒரு வெகுமதி, மிகப்பெரிய மரியாதை. போற போக்குல வெங்கட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு,
நாமே அடுத்த தலைமுறையை டாக்டருக்கு படிக்க வைப்போமான்னு தெரியலன்னு. இது எங்கெல்லாம் இருந்ததுன்னா, நம்ம இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடுத்த தலைமுறை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க போய் படிக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆனாங்கதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு விவசாயத்துறையில சொல்லிட்டு இருந்தாங்க. கோவில்ல பூஜை பண்றவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல இல்ல அவன் போய் நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளாட்டும், அவன் ஏதாவது ஒரு இன்ஜினியர் ஆட்டும் டாக்டர் ஆட்டும், வேண்டாம் நமக்கு இது வேண்டான்னு. அப்பொழுது அப்படி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய அடுத்த தலைமுறையை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது மாதிரி, டாக்டர்களே டாக்டரை உருவாக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம சொசைட்டியை காம்ப்ளிகேட் பண்ணிருக்கோம்னா நாம் எங்கே போய் நிற்கிறோம் அப்படிங்கறத தான் நாம எல்லாருமே யோசிக்கணும். என்னுடைய 2 பெண்களும் டாக்டர் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். 2004ஆம் ஆண்டு என்னுடைய முதல் பெண் டாக்டருக்கு சேர்ற பொழுது நான் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை செய்ததாக நினைச்சேன். ஆஹா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் டாக்டரா வராங்க, டாக்டர்னா நம்ம எல்லாருமே ஒரு பிரமிச்சு பார்ப்போம். எங்கேயுமே போனா எங்க வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. நம்முடைய காலச்சூழல்ல எப்படி இருக்கும்னா, ஆசிரியர்களை பார்த்தாலோ இல்ல மருத்துவர்களை பார்த்தாலோ நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். அவங்களெல்லாம் ஒரு பயபக்தியோட தான் நம்ம பார்ப்போம். நான் எதற்காக சொல்கிறேன்னா, இவ்வளவு பெரிய சிஸ்டம், இவ்வளவு பெரிய சமூகத்துல ஒரு காலத்துல மெடிசன் தான் அவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது. இன்றைக்கு மீடியாக்களும் அதுவுமா சேர்ந்துட்டு அந்த மரியாதை குறைக்கக்கூடிய இந்த காலச்சூழல்ல மெடிசன் அப்படின்னா குடும்பத்துல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் டாக்டர் படிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சுற காலகட்டம் மாறி, ஐயோ அவ டாக்டருக்கு படிச்சுட்டாலே எப்படி பண்றது, இதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, இல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த கவலைகள் சேர்ந்து கொண்டு இப்படியாக பல சூழல்கள் இருந்தாலும் டாக்டர் என்றால் திரு மோகனை காப்பாற்றியது போல், திருமதி பாரதி பாஸ்கரை காப்பாற்றியது போல், நமக்கெல்லாம் ஒரு தலைவலி என்று வந்துவிட்டால் கூட நம்மை காப்பாற்றுவது போல் அந்த டாக்டர் தான் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக வந்து நிற்கிறார்கள் என்பதனால் எத்தனை பெரிய கஷ்டம் இருந்தாலும் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணிதான் ஆகணும், அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிட்டுதான் ஆகணும். அதே மாதிரிதான் மெடிசனை இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நாளைக்கு உன் பேத்தி நீ மெடிசன் படிக்க வைப்பியா அப்படின்னு கேட்டா கட்டாயமா படிக்க வைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ ஆசைப்பட்டா கட்டாயமா படிக்க வைப்பேன். இந்த கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல, ஏன்னா இப்ப தாண்டி வந்துட்டோம். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்கு கிடைக்கிற மரியாதை ஒன்னும், நீ பெரியவளுக்கு என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாம இங்க சேர முடியாம தான் வெளியூர் போனாங்க. ஆனால் டெல்லியில நம்முடைய அந்த டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி ஸ்பீக்கரா கூப்பிட்டு அவளை பேச வச்ச பொழுது எனக்கு கிடைத்த மரியாதைங்கிறது என்ன மாதிரி மரியாதைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வாஷிங்டன் டிசில ஒரு நாளைக்கு ஹெல்த் அம்பாசிடரா அவங்களை நியமிச்சாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ண பொழுதுதான் தெரிந்தது இது வேற, இதற்கான மரியாதை என்பது என்றைக்கும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கும் ஐநூ ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தால் அன்றைக்கு திரு மோகன் அவர்களை எந்த நிலையில் நாங்கள் அழைத்து வந்தோம், இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார். அவங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலம்பரை அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாரு, மத்தியானம் பொறுத்தே அவர் ஆபீஸ் போலாம் மேடம், அவரே ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருப்பார். ஆனா அவங்க சொல்லிதான் அனுப்புவாங்க, பயமுறுத்துறதே கிடையாது. இன்னைக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு அவர் ஆபீஸ் போயிடலாம், ஒரு கஷ்டமும் கிடையாதுன்னு சொன்னா அந்த மனபலத்தை எல்லா விதமான பேஷண்ட்டுக்கும் தேவைங்கிறது சரியான நேரத்தில் சரியான ஆஸ்பத்திரியில சரியான டாக்டர்ஸ் மூலமாக சரியான ட்ரீட்மெண்ட் கிடைப்பது ஒன்று என்றால், அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் அதை குடும்பத்தினர் மட்டும் தந்தால் போதாது, மருத்துவர்கள் தந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்கும். அம்மாதிரியாக தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கும் ஐநூவிற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் வாழ்வாங்க, அதாவது பேஷண்டா வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ண போறது இல்ல, ஆனா பேஷண்டா வரவங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்றோம். அந்த விஷயத்தை அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும்னா எங்கெங்கயோ போய் சிக்கிக்காம சரியான இடத்துல கரெக்டா சேரணும்னா அதற்கு மிகச்சிறந்த இடம்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா டெஸ்டிமோனிஸ்னு சொல்லுவோம். அது மாதிரியாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் திருமதி பாரதி பாஸ்கர் என்பவர் யார் என்றால், உங்கள் அனைவரது வாழ்க்கை அனுபவத்தையும் நீங்க சொல்லணும்னு நினைச்சா எப்படி நினைச்சீங்களோ அதை போல பல மடங்கு விஸ்தாரமாக சொல்லக்கூடிய அளவு திறமையும் இதுவும் பெற்றவர்கள். அவர்கள் 2 பேரையும் பார்க்கறதே நான் சொல்வேன், இசையை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை பத்தி பேச முடியும், மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை பத்தி பேச முடியும், மீதி இந்த மாதிரி அந்தந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் அதை பத்தி பேச முடியும். ஆனால் திருமதி பாரதியும் ராஜாவும் எந்த துறையை பற்றி கொடுத்தாலும் அவர்களால் பேச முடியும் என்பதனால் பாரதியை மேடைக்கு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.